வைத்திலிங்கம் அவர்கள் வந்து இப்போது திமுகவில் வந்து இணைஞ்சிருக்காரு சார். இது ஒரு மிகப்பெரிய பரபரப்பான ஒரு சூழலாக போயிட்டுருக்கு. அதிமுக வாங்கலாமா தாவேக வாங்கலாமா? அதில் திமுக வாங்கிடுச்சு. அண்ணா ஆரம்பித்த தாய் கழகத்திலே இணைந்து விட்டேன். அண்ணா ஆரம்பித்த தாய் கழகத்தில் தான் எம்ஜிஆர் துரத்துனாங்க. அண்ணா ஆரம்பித்த தாய் கழகம் திமுகவை வீழ்த்துறது தான் எம்ஜிஆருடைய லட்சியமாக காலம் பூரா இருந்தது. அண்ணா ஆரம்பித்த திமுகவா இப்போ இருக்குது? உதயநிதி திமுக தானே இப்போ இருக்குது. ஓபிஎஸ் அவர்கள் கூட்டணிக்கு திமுக கூட இணைவாங்களா இல்லை வந்து என்டிஏ கூட்டணியில் இணைவாங்களான்னு அவர் எடுக்கணும்னா ஏகப்பட்ட நல்ல முடிவுலாம் எடுத்துக்கலாம். என்டிஏ அணியிலே இப்போ டிடிவி எடுத்தார்ல, நல்ல முடிவு தானே. அந்த மாதிரி ஒரு 3 சீட் 4 சீட் கேட்டு போயிட்டு இந்த அணியிலே இருக்கலாம்ல. அவருக்கு ஆதரவாக பேசணும் முடிச்சுட்டு இருக்கிறாங்க. என்னதான் முடிவு எடுக்கிறாங்க. அதாவது எடப்பாடி அவர்கள் வந்து பல குற்றச்சாட்டுகள் வந்து அவர் வச்சிருந்தார். எடப்பாடி அவர்கள் இருந்தால் அந்த கூட்டணிக்கு நான் வரமாட்டேன், அவர் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் இருக்கக்கூடாதுன்ற நிறைய விஷயங்கள் சொல்லியும் இப்போ வந்து மீண்டும் வந்து என்டிஏ கூட்டில் இணைஞ்சிருக்காரு. தாவேகா பெருசாக ஃபார்ம் ஆகும், நம்ம அங்கே போய் பெருசாக உட்காரலான்ட்டு முதலாளியை மாற்று, அப்போ தான் வேலைக்கு சேருவேன். இவரா முதல்வர், நான் ஒத்துக்க மாட்டேன் இப்படிலாம் பேசியிருந்தார். இப்போ உண்மை தெரிஞ்சிச்சு, வேறு வழி இல்லை. எங்களுக்குள்ளே அது பங்காளி சண்டை தாங்க. இப்போது பிரேமலதா அவர்களும் வந்து சொன்ன ஒரு விஷயம், இப்போது பியூஷ் கோயல் வந்து வந்திருக்காரு. அப்போ கூட்டணி கொடுத்து நிறைய பேச்சுவார்த்தைகள் வந்து போயிட்டுருக்கும். ஏவா வேல்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறான். எங்கே கெயின் ஜாஸ்தி இருக்குன்னு பார்க்குறாங்க. இப்படி கட்சியை கொண்டு போய் அடமானம் வச்சு தான் கட்சி ஒன்றும் இல்லாமல் போச்சு. விஜய் என்டிஏ கூட்டணி வந்தால் இந்த தான் வரப்போகுது. ஏம்மா வீடியோ வந்து இல்லையாமே வைமா ஃபோனை. அதனால் குயிக்காக முடிவு எடுக்கலைன்னா கண்டம் பண்ணுறதை பற்றி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. என்டிஏ கூட்டணி வந்து நாளுக்கு நாள் வந்து வலுவான ஒரு கூட்டணியாக மாறிட்டு இருக்கு. இப்போ திமுகவுக்கு ஒரு பயம் ஏற்பட்டிருக்கும்னு நினைக்கிறீங்களா? திமுக பயப்பட ஆரம்பித்து 3-4 மாதம் ஆகும். சென்னையிலேயே பெரிய அளவில் தொகுதிகள் அடிவாங்க. 16 தொகுதியுமே பிரச்சனை. அப்போ விஜய் பிரிக்கிற வாக்குகள் ஒரு பக்கம், கூட்டணி கட்சிகள் நெருக்கடி ஒரு பக்கம், கட்சிக்குள்ளேயும் போட்டு சாத்துறாங்க. நேற்று கவர்னர் பிரச்சனை ஆச்சு இல்லை, தோழமை கட்சியில் யாராவது குரல் கொடுத்தாங்களா? திமுக ஆதரவா யாராவது பேசுனாங்களா? கார் டயர் பஞ்சரானா கூட ஆர்எஸ்எஸ் சதின்னு சொல்கிற திருமாவளவன் கூட நேற்று வாய் திறக்கல. ஏன்? தமிழ்மண் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் முத்தலீஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். ஓபிஎஸ் ஆதரவாளர் வைத்திலிங்கம் அவர்கள் வந்து இப்போது திமுக ஓபிஎஸ் ஆதரவாளர் நீங்கள் நல்ல வேலை. அதிமுகலேருந்து வைத்திலிங்கம்னு பலர் பேசினுறாங்க. வைத்திலிங்கம் அவர்கள் வந்து இப்போது திமுகவில் வந்து இணைஞ்சிருக்காரு சார். இது ஒரு மிகப்பெரிய பரபரப்பான ஒரு சூழலாக போயிட்டுருக்கு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்ன பரபரப்பு? அவர் எங்கேயாவது போகிறான்றது தானே எல்லாருக்குமே தெரியும். இங்கே போகிறாரா, அங்கே போகிறாரா, தாவேக போகிறாரா, அதிமுக போகிறாரா? இது 10 நாள் 15 நாளாக ஓடிட்டு தானே இருந்தது. இன்னைக்கு கடைசியில் இவர் வாங்கிட்டாங்க. இந்த ட்ரேடு இது விளையாடுவோம் தெரியுமா? விளையாடிருக்கீங்களா? ட்ரேடு விளையாட்டு. நம்ம கொஞ்சம் பணம் இருக்கும், அப்போ ஒவ்வொரு ஊராக இருக்கும். இந்த ஊர் நம்ம வாங்கலாம், இந்த ஊர் நினச்சிட்டு இருப்போம். அது லாஸ்ட்டில் வேறு ஒருத்தர் வாங்கிடுவோம். அந்த மாதிரி அதிமுக வாங்கலாமா தாவேக வாங்கலாமா? அதில் திமுக வாங்கிடுச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தா இன்றைக்கி ஒருத்தர் கேட்டார், ஓபிஎஸ் நாங்கள் போக மாட்டாரா, எல்லோரும் போயிட்டே இருக்காங்க அப்படின்னாப்புல. உங்கள்கிட்ட இருக்கா அந்த கேள்வி? இருக்கு சார். சரி, அப்போ அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லிக்கிறேன். இப்போ இவர் வந்து போகிறாரு, இவர் ஓபிஎஸ் சசிகலா கூட கொஞ்சம் நெருக்கம் காட்டுறாரு. அந்த அணி அவங்களோட ஏதாவது அணி அமைக்கலாமோ அப்படின்றதுனால, இவருக்கும் சசிகலா அந்த டீம்லாம் ஆகாதுன்றதுனால இவர் விலகுறாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவருக்கு இன்றைக்கி அந்த அணி ஓபிஎஸ் உடைய இது ஒன்றும் யூஸ் இல்லை. அந்த குளத்தில் தண்ணியும் இல்லை, கொக்கும் இல்லை, மீனும் இல்லை. அதனால் இந்த பறவை பறந்து நல்லா வளமாக இருக்கிற இதுக்கு இங்கே போயிருக்குது. அவர் கூட ஒரு பையனும் சேர்ந்து போயிருப்பார். இன்னும் பலரும் வந்து திமுகவில் வந்து இணைவாங்க அப்படின்னு ஒரு விஷயம் வைத்திலிங்கம் வந்து சொல்லியிருக்காரு. நிறைய பேர் சொல்கிறது தானே, அவங்களையும் ஏமாற்றலாம், ப்ரெஸ்ஸையும் ஏமாற்றலாம். இன்னும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கானவர் வரலாம் அப்படி இப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த ஓபிஎஸ் டீம்லேயே இன்னும் வெள்ளமணி நடராஜன், குண்டம் ராமச்சந்திரன்லாம் இருக்காங்க. அவங்களாம் கூட இன்றைக்கி இணையர் தான் இருந்தது. ஒரே டே இணைஞ்சிட்டா வேல்யூ குறைஞ்சிடும்ட்டு டெய்லி ஒருத்தர் இணைக்கலாம் அப்படின்னு ஏதாவது சொல்லியிருப்பாங்க. அதனால் இன்னும் பல பேரில் அவங்களாம் வரலான்னு நினைக்கிறேன். சார், அடுத்தது வந்து ஓபிஎஸ் அவர்கள் தான். ஓபிஎஸ் அவர்கள் கூட்டணிக்கு திமுக கூட இணைவாங்களா இல்லை வந்து என்டிஏ கூட்டணியில் இணைவாங்களான்ற பல கேள்விகள் வந்து போயிட்டுருக்கு. கல்யாணம் நடக்குமா, நான் நினச்ச பொண்ணு கிடைக்குமா, இல்லை வேலை கிடைக்குமா, நல்ல சீட்டாக எடுத்து போடு அப்படின்ற மாதிரி இது உங்கள் கேள்வி. ஓபிஎஸ் ஒரு அணி வச்சுருக்காருல, என்ன அணி? தொண்டர்கள் உரிமை மீட்பு அணி அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பு. வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கீங்களா நீங்கள்? ஏதாவது சொந்தமாக வச்சுருக்கீங்களா? அட்மினா? இல்லை. அட்மினாக இருக்கவங்களுக்கு தெரியும். ஒரு குரூப் வச்சுருப்பாங்க. அதில் ஏதாவது பிரச்சனை வந்தால் குரூப்பை கலைக்கிறேன்ட்டு அட்மின் வெளியே போயிடுவார். அப்படி போயிட்டா குரூப் அப்படி தான் இருக்கும். வேறு ஒருத்தர் அட்மின் ஆகிடுவார். அந்த மாதிரி ரொம்ப பேர் ஏமாந்து போய் நான் ஆரம்பித்த குரூப்பு இவர் ஆகிட்டார் அப்படி இப்படின்ற மாதிரிலாம் இருக்கும்.
குரூப்பை ஒழுங்காக கலைக்கணும்னா அட்மின் வெளியே போக மாட்டார். குரூப்பில் இருக்கவங்களும் ஒவ்வொருத்தராக எடுப்பார், ரிமூவ் பண்ணிகிட்டே வந்துட்டு கடைசியில் அட்மின் மட்டும் இருப்பார். அதுக்கப்புறம் அவர் கடையை சாத்திட்டு போயிடுவார், குரூப்பை டெலீட் பண்ணுவார். இதுதான் இது. இப்போ குரூப் அட்மின் யார்? ஓபிஎஸ். அவர் ஒவ்வொருத்தரையாக ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்கார். அங்கே போங்க, நீங்கள் எங்கே போங்க, அது போங்கன்னு. இப்போ ஒரு 4-5 பேர் இருக்காங்கல்ல, அவங்களாம் ரிமூவ் பண்ணிட்டு அப்புறம் அவர் ஒரு முடிவு எடுத்துருவார். அதுக்கப்புறம் அந்த குரூப் இருந்தானா இல்லாட்டினா ஒரு ஆள் இருந்துக்கிட்டு இருந்தால் குரூப்பாக அது அப்படி போயிடும். அவரை ஒரு பையனை மட்டும் இருப்பாங்க. அவர் எந்த முடிவு எடுப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? அவர் எடுக்கணும்னா ஏகப்பட்ட நல்ல முடிவுலாம் எடுத்துக்கலாமாங்க. என்டிஏ அணிலேயே இப்போ டிடிவி எடுத்தார்ல, நல்ல முடிவு தானே. அந்த மாதிரி ஒரு 3 சீட் 4 சீட் கேட்டு போய் நின்றுட்டு இந்த அணிலே இருக்கலாம்ல. அவர் என்ன பண்ண போகிறார், என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவருக்கு ஆதரவாக பேசினா முடிச்சுட்டு இருக்கிறாங்க. என்ன தான் முடிவு எடுக்கிறாரோ ஒன்றுமே புரியல அப்படின்னு. அதனால் ஒரு வாட்டில் சுற்றின்னு இருக்கார். சார், மீண்டும் வந்து என்டிஏ கூட்டணியில் வந்து டிடிவி தினகரன் அவர்கள் வந்து இணைஞ்சிருக்காரு. அதாவது எடப்பாடி அவர்கள் வந்து பல குற்றச்சாட்டுகள் வந்து அவர் வச்சிருந்தார். எடப்பாடி அவர்கள் இருந்தால் அந்த கூட்டணிக்கு நான் வரமாட்டேன், அவர் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் இருக்கக்கூடாதுன்ற நிறைய விஷயங்கள் சொல்லியும் இப்போ வந்து மீண்டும் வந்து என்டிஏ கூட்டணியில் இணைஞ்சிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதுதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன்ல, ஒன்றும் பண்ண முடியாது, இப்படி தான் வரணும். அண்ணாமலை பேச்சை கேட்டு அழிஞ்சு போனவங்க இவங்க எல்லாம். அண்ணாமலையால் அழிந்தோர் கழகம் அப்படின்னா இவர், செங்கோட்டையன், ஓபிஎஸ் இவங்கெல்லாம் சேர்க்கலாம். இன்றைக்கி அண்ணாமலை ஜாலியாக இருக்கிறாரா? அண்ணா இது பார்த்தீங்கன்னாண்ணா அப்படின்ட்டு போயின்னு இருக்கிறார். அப்புறம் அண்ணா பார்க்கலாண்ணா. ஆனால் அதை நம்பி கட்டவங்க அதில் ரொம்ப பெருசாக டிடிவி இவர் தாவேகா பெருசாக ஃபார்ம் ஆகும், நம்ம அங்கே போய் பெருசாக உட்காரலான்ட்டு முதலாளியை மாற்று, அப்போ தான் வேலைக்கு சேருவேன். இவரா முதல்வர்? நான் ஒத்துக்க மாட்டேன் இப்படிலாம் பேசியிருந்தார். இப்போ உண்மை தெரிஞ்சிச்சு, வேறு வழி இல்லை. எங்களுக்குள்ளே அது பங்காளி சண்டை தாங்க. பிரிந்தவர் கூடனா பிரச்சனை எதுவும் இல்லை, அதுன்னு பேசிட்டு ஊட்டிக்கிட்டு வராரு. வேறு வழி கிடையாது. 2 அணி தான் நிற்க முடியும். 3வது அணி எதுக்குமே லாய்க்கல. அது கப்பல் இப்படியே போயினே இருக்குது. அது ஓடுமா, நிற்குமா, கவுந்துருமான்னு தெரில. மாலுமிக்கு வேறு பிரச்சனை இருக்குது, மற்றவங்களுக்கு ஓட்டவே தெரியல. ஒருத்தர் பாய் ஏற்றுன்றாரு, ஒருத்தர் பாய் இறக்குன்றாரு, ஒருத்தர் கீழேருந்து கத்தி அடிச்சுன்னுக்கிறாரு பாய்க்கு. அப்புறம் அந்த கப்பல் எப்படி ஓடும்? தாவேக்காவை சொல்கிறேன். இன்னொருத்தர் இதை போட்டு திருப்பினுக்கிறாரு, சல்லுன்னு திருப்புறாரு. ஓடுற கப்பலை சல்லுன்னு திருப்ப முடியாது, கவுந்துரும். அப்போ அந்த மாதிரி வேலை பண்ணுறாரு. அதனால் அந்த இதை நம்பி இவர்கள் எல்லோரும் போயிட்டு இப்போ வேறு வழி இல்லாமல் ஒன்று பெரிய கப்பல் இங்கே இருக்குது டிஎம்கே, இன்னொரு பெரிய கப்பல் என்டிஏ கூட்டணி ஏடிஎம்கே, ஏதாவது ஒரு கப்பலில் ஏறிக்கலான்னு ஏறிக்கிறாங்க. புத்திசாலித்தனமாக டிடிவி முடிவு எடுத்துகிட்டு போயிட்டார். இன்னும் சில பேர் அந்த சைடு போயிருக்காங்க. இப்போ செங்கோட்டையெல்லாம் முழிச்சுன்னுக்கிறாரு, கப்பலில் ஓட்ட விழுந்துச்சே, இந்த மாலுமி வேறு அடிக்கடி காணா போயிடுறாரு, நம்ம என்ன தான் பண்ணுறது, ஓட்டுறதா வேணாவா? கீழே இருக்கிற பெரிய மாலுமியை கேட்டால் தலைவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் அப்படின்னு நின்றுக்கிறாரு. அதனால் இந்த 3ல் இந்த பிரச்சனை ஓடிட்டுருக்கு. இன்னொருத்தர் எதை பற்றியும் கவலைப்படாமல் அவரோட தனியாக ஓட்டினுக்கிறாரு. என் படகு, என் மக்கள், என்னுடைய பயணம்னு ஓட்டினுக்கிறார். நீ உர்றா தம்பி அப்படின்னு. யார்? சீமான். சார், இவ்வளோ குற்றச்சாட்டுகள் வந்து தினகரன் அவர்கள் வந்து வச்சுருந்தாரு. இவ்வளோ குற்றச்சாட்டுகள் வச்சும் இப்போ திடீர்னு இந்த ஒரு மாற்றத்துக்கான காரணம் என்னவாக இருக்கும்? ஒருவேளை நம்ம வேறு கட்சி கூட கூட்டணி வச்சாலும் நம்மளுக்கு அதற்கான வாய்ப்புகள் இருக்காது. லாப நஷ்டம் தாங்க, அரசியலில் லாப நஷ்டம் தான். இந்த லாப நஷ்டத்தில் தப்பாக முடிவு எடுக்கிறது, ஈகோ, இந்த மாதிரி பல விஷயம். ஐயா என்ன பண்ணிட்டாரு, கட்சியை டக்குன்னு அவர் தானே முடிவு எடுத்தார், அன்புமணி நீக்கிறேன்னாரு. நடைமுறை தெரியாமல் அவர் எடுத்தார் முடிவு. கூட இருக்க 2-3 பேர் பேச்சை கேட்டுக்கிட்டு ஈகோவில் முடிவு எடுத்தார். இன்றைக்கி கட்சியே அன்புமணிட்ட இருக்குது. இன்றைக்கி அவரால் என்ன பண்ண முடியுது? வேறு கட்சி ஆரம்பித்தா அப்போ பாமக அன்புமணிக்கு தான் சொந்தம்னு இவரே ஒத்துக்கிட்ட மாதிரி ஆகிடும். சும்மா இருந்தால் பாமக அன்புமணிட்டு தான் இருக்குன்னு இவரே ஒத்துக்கிட்ட மாதிரி ஆகும். திமுக கூட ஏதாவது ஒரு கூட்டணி மாதிரி போட்டுட்டு வாய்ஸ் மட்டும் கொடுக்குறேன்னு சொன்னாலும் நம்ம பாமக இல்லை, அன்புமணிட்டு தான் பாமக, எது பண்ணாலும் ஆகிடும். இப்போ அந்த மாதிரி தவிச்சிக்கிட்டு இருக்காருல்ல. அந்த மாதிரி அரசியலில் ஏதாவது ஒரு லாபம் நஷ்டம், சில இடங்கள் அவமானங்கள், திட்டிருப்போம், அவங்களோட போய் சேரணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி சொல்லணும். இப்போ சொல்கிறாருல, என்னங்க திமுகவில் வந்து சேர்ந்துக்கிறீங்கன்னு கேட்டு என்ன சொல்கிறார் வைத்தியலிங்கம்? அண்ணா ஆரம்பித்த தாய் கழகத்திலே இணைந்து விட்டேன்னு. அண்ணா ஆரம்பித்த தாய் கழகத்துலேருந்து தான் எம்ஜிஆர் துரத்துனாங்க. அண்ணா ஆரம்பித்த தாய் கழகம் திமுகவை வீழ்த்துறது தான் எம்ஜிஆருடைய லட்சியமாக காலம்பூரா இருந்தது. அண்ணா ஆரம்பித்த திமுகவை வீழ்த்துறது தான் காலம்பூரா ஜெயலலிதாவுடைய லட்சியமாக இருந்தது. அண்ணா ஆரம்பித்த திமுகவா இப்போ இருக்குது? உதயநிதி திமுக தானே இப்போ இருக்குது. அண்ணா ஆரம்பித்த காலத்தில் இருந்த தலைவர்களாக இருக்காங்க இல்லை, அவங்களே அண்ணாவை பேசுகிறாங்களா? இந்த கலைஞர் தான் திமுக, திமுக தான் கலைஞர், கலைஞர் தான் திராவிடம், திராவிடம் தான் கலைஞர், கலைஞர் தான் தமிழ்நாடு, அப்படி தானே பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ இவர் உருட்டுறாருல. இந்த மாதிரி தான்
நேரத்துக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது பேசணும். இதில் பெரிய சிக்கல் யாருக்குன்னா டிடிவிக்கு தான். ஆனால் அவர் மனுஷன் கவலைப்படல பாருங்கள். இன்றைக்கி ஒரு வேறு மாதிரி சொல்லிட்டு அப்போ அந்த ரிப்போர்ட்டரும் கேட்கணும்ல, என்ன சார் இப்படிலாம் சொன்னீங்க, முதலாளியை மாற்றினா தான் வேலைக்கு சேருவேன், நீங்கள் அதே முதலாளி தாங்கிறாரு அப்படின்னா. பங்காளி சண்டை அப்படின்னு ஒரு விஷயம் வந்து அவர் சொல்லி அப்போ ஏன் அன்றைக்கி ஏன் சார் அப்படி சொன்னீங்க, துரோகின்னீங்க கேட்கணும்ல. கேட்க மாட்டாங்க. நம்ம ஆளுங்க அப்படி எப்படா முடியும்னு பார்த்துட்டு இருப்போம் மைக்கு போட்டு. அப்புறம் முடிஞ்சு சார் லைவ் கட் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சுற்றிட்டு போயினே இருப்போம். இதுதான் நிலமை. அதனால தான் இவங்கள நம்பி தைரியமாக அண்ணா ஆரம்பித்த திமுக பங்காளி சண்டை, நாளைக்கு அண்ணி யார் உருட்டுவாங்க, பிரேமலதா. இன்றைக்கி தான் நான் முடிவெடுத்தேன் திமுக அதிமுகவோட போகணும் அப்படின்னு, ஏதாவது உருட்டுவாங்க. சரி, இப்போது பிரேமலதா அவர்களும் வந்து சொன்ன ஒரு விஷயம், இப்போது பியூஷ் கோயல் வந்து வந்திருக்காரு. அப்போ கூட்டணி கொடுத்து நிறைய பேச்சுவார்த்தைகள் வந்து போயிட்டுருக்கும். ஏன்னா டிடிவி தினகரன் அவர்களும் என்டிஏல இணைஞ்சாச்சுன்ற செய்தியும் வெளியாகிருக்கு. இப்போ தேமுதிகக்கு எந்த ஒரு அழைப்பும் வரலை, அதே மாதிரி பியூஷ் கோயல் வந்து எதுக்கு வந்திருக்காருன்றது கூட எங்களுக்கு தெரியாதுன்ற மாதிரியும் பிரேமலதா அவர்கள் வந்து அதெல்லாம் உருட்டுங்க, அதெல்லாம் உருட்டு. என்டிஏ கூட்டணி ஸ்ட்ராங் பண்ணணுன்ட்டு தேமுதிக அதிமுக கூட்டணியில் இருந்த கட்சி. ஒரு எம்பி ராஜ்யசபா எம்பி கேட்டிங்க தரேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா யார் ஊட்டிகிட்ருக்கா? அப்போ அவங்க இந்த பியூஷ் கோயல் வராருன்னா கூப்பிட மாட்டாரா, வாங்க பேசலான்னு? அவங்களோட நோக்கம் ஒன்றிணைக்கிறது தானே. விஜயை பிடிச்சி தொங்கினுக்கிறாங்க, பிரேமலதா கேட்க மாட்டாங்களா? இந்த அம்மா சொல்கிறது எல்லாமே தலைகீழ. ஏன்னா இவங்க ஏவா வேல்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. எங்கே கெயின் ஜாஸ்தி இருக்குதுன்னு பார்க்குறாங்க. இப்படி கட்சியை கொண்டு போய் அடமானம் வச்சு தான் கட்சி ஒன்றும் இல்லாமல் போச்சு. 10% ஓட் பர்சன்டேஜ் வச்சு இந்த கட்சி 2009 2011 எதிர்கட்சியாக 8.5% வாக்கு வாங்கி 29 எம்எல்ஏக்களோட எதிர்கட்சியாக இருந்த தேமுதிக தமிழகத்திலேயே 234 தொகுதியிலும் கிளைகள் உள்ள கட்சினா திமுக அதிமுக அடுத்து தேமுதிக. அப்படிப்பட்ட கட்சியை இதே மாதிரி பார்கெனிங்லேயே கொண்டு போய் நல்லா என்டிஏ இது திமுக கூட்டணி ஜெயிக்குன்ற டைமில் அதிமுக கூட்டணியில் போகிறது, மறுபடியும் திமுக கூட்டணி ஜெயிக்கணும் அதிமுக கூட்டணியில் போகிறது, மறுபடியும் அதிமுக கூட்டணி ஜெயிக்கணும் திமுக கூட்டணியில் போகிறது. இப்படியே காற்றடிக்கும் போது பொறி வைக்கிறது, மழை பெய்யும் போது உப்பு வைக்கிறது. இப்படியே பண்ணி இன்றைக்கி 0.5% கொண்டு வந்துட்டாங்க கட்சியை. போன தடவை கொடுத்த அந்த பர்சன்டேஜ் கூட ஏடிஎம்கே கொடுத்தது. இவங்க 2 சீட்டு கொடுத்ததுனால இவங்க நின்னதில் எங்கேயாவது ஓட்டு வாங்கினாங்களா? விருதுநகர் தவிர. ஏன்னா தென் மாவட்டம் அந்த தொகுதியில் அதிமுக வெயிட்டுன்றதுனால அவர் ப்ளஸ்ஸு சொந்த ஊர் விஜயகாந்தோடைய சொந்த ஊர் எல்லாம்னால அந்த வாக்கு. மற்ற மத்திய சென்னையிலையோ திருவள்ளூர் நின்னாங்க நினைக்கிறேன், திருவள்ளூர் இதில் தஞ்சாவூர் இங்கே நின்னாங்க நினைக்கிறேன், ஒரு 3-4 தொகுதி நின்னாங்கல்ல, என்ன ஓட்டு வாங்கினாங்க? இதுதான் தேமுதிக. கிழக்கில் நின்னாங்களே, ஈரோடு கிழக்கில் தனியாக என்ன ஓட்டு வாங்கினாங்க? அந்த இதெல்லாம் எல்லாமே பெரிய என்னமோ 10% 8% வச்சுக்கிற மாதிரி பழைய ஜமீன்தார் இது பண்ணுவாங்கள்ல, அதே ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணாலும் நீங்கள் இந்த தேர்தல் நெருங்கிட்டு இருக்குது, ஒரு முடிவு எடுத்து தானே ஆகணும். பத்திரிக்காரண்டு உருட்டுற மாதிரி உருட்ட முடியுமா? ஜனவரி 9 தான் முடிவு எடுப்போம், அது வரைக்கும் அவனுக்கிட்ட வராதுன்ட்டாங்க. எல்லாம் கம்முன்னு தான். ஜனவரி 9 வந்தோடனே நான் முடிவு எடுத்து விட்டேன், சரி சொல்லுங்கள், சொல்வதை பற்றி நான் பிறகு முடிவெடுக்கிறேன் அப்படின்னு போயிட்டாங்க. இன்னைக்கு கேட்டால் எந்த கட்சின்றது நாங்கள் முடிவு பண்ணுறோம். அதாங்க முடிவு எடுத்துட்டிங்களா? ஆமாம் எடுத்துட்டேன். அப்போ சொல்லுங்கள், சொல்கிறத பற்றி நான் இனிமேல் தான் முடிவு எடுப்பேன், உங்களை தான் கூப்பிட்டு சொல்லுவேன், பின்ன வேறு யார்? நான் அமெரிக்க ஜனாதிபதியாக கூப்பிட்டு சொல்லுவீங்க? உங்கள் முடிவெடுத்தால் உங்களை தான் கூப்பிட்டு சொல்லுவேன் அப்படின்ட்டு ஏதோ பண்ணிட்டு போயிட்டாங்க. அதனால் என்ன முடிவுனா இங்கே போகிறதா அங்கே போகிறதான்னு இப்போவும் டைலமாவில் இருக்காங்க. திமுக கடுமையாக ட்ரை பண்ணிகிட்ருக்குது. அமைச்சர் ஏவாவேல்கிட்ட பொறுப்பை கொடுத்து அவர் கடுமையாக பண்ணிகிட்ருக்காரு. யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்ப்போம். இன்னும் கொஞ்ச நாளில் வந்து பிரேமலதா அவர்களும் வந்து அறிவிச்சிருவாங்களா, நாங்களும் என்டிஏ கூட்டணியில் வந்து இணைய போகிறோம் அப்படின்னு ஒரு விஷயம் எதிர்பார்க்கலாமா? கேட்குற பார்கெயின் கரெக்டாக கிடச்சுன்னா போயிடலாம். அதுக்காக மத்திய அமைச்சர்லாம் கேட்டால் கொடுப்பாங்களா? இந்த கஜினி படத்தில் டவர் வைக்கிறதுக்கு பேசுவாங்கல்ல இந்த அந்த ஹீரோயின்கிட்ட, அதுக்கப்புறம் அதோடைய நிலைமையே மாறிடும். கடைசியில் மறுபடியும் ஃபோன் பண்ண சொன்னால் ஃபோன் பண்ண, ஏமா அந்த வீடியோ வந்து இல்லையாம்மா வைமா ஃபோனு அப்படின்றான். அந்த மாதிரி ஆகப்போகுது. இப்போ விஜய் என்டிஏ கூட்டணி வந்தால் இந்த தான் வரப்போகுது. ஏம்மா வீடியோ வந்து இல்லையாமே வைமா ஃபோனு அப்படின்னு, நீ திமுகவே போய் சேர்ந்துக்க போமா அப்படின்றான். அதனால் குயிக்காக முடிவு எடுக்கலைன்னா கண்டம். பிரேமலதா கண்டம் பண்ணுறதை பற்றி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. அவங்க கட்சியாக நடத்துகிறாங்க. கட்சினா ஒரு லட்சியம் இருக்கணும்ல. 5 வருஷம் அந்த கட்சியை ஆண்டுச்சு. அந்த கட்சியை எடுத்து நம்ம பேசிட்டோம். நம்ம அதிமுகவோட துணை நின்றுருக்கோம். இந்த நேரத்தில் கரெக்டாக கூடுதலாக குறைச்சல கேட்டு நின்று திமுக அரசை வீழ்த்தணும், அந்த அரசை அகற்றணும். அப்போ தான் மக்கள் நம்மளை மதிப்பாங்கன்ற அந்த எண்ணம் எடுக்க மாட்டேங்குது. டிமாண்டு அதிகரிச்சுட்டே போகணும்னா தரலையா அங்கே போயிடுவேன், தரலையா அங்கே போயிடுவேன்றது தான் அந்த பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு சொல்கிறது.
நான் முடிவு எடுக்கல, என்னை கூப்பிடவே இல்லை, பேசவே இல்லை அப்படின்றது. திடுக்குன்னு நீங்கள் சொல்கிறபடி 23ஆம் தேதி மேடை யாருனாலும் ஏறிடுவாங்க. ஒரே நாள் 22 காலையில் அது பார்த்துட்டு எடப்பாடியை பார்த்துட்டு நாங்கள் என்டிஏல இணைகிறோம் அப்படி இப்படின்ட்டு. எப்பொழுதுமே கேப்டன் இதைத்தான் விரும்புவார். கேப்டனுடைய மனதை எண்ணத்தை நாங்கள் நிறைவேற்றி இருக்கிறோம். இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பதுதான் கேப்டனுடைய எண்ணமாகவும் இருந்திருக்கும். அந்த வகையில் நாங்கள் பார்த்தால் அண்ணன் எடப்பாடியாரோட நாங்கள் கைகோர்த்து இந்த கூட்டணியில் இணைகிறோம் அப்படின்ட்டு போயிடுவாங்க. எது வேணால் நடக்கும். இப்போ என்டிஏ கூட்டணி வந்து நாளுக்கு நாள் வந்து வலுவான ஒரு கூட்டணியாக மாறிட்டு இருக்கு. இப்போ திமுகவுக்கு ஒரு பயம் ஏற்பட்டிருக்கும்னு நினைக்கிறீங்களா? திமுக பயப்பட ஆரம்பித்து 3-4 மாதம் ஆகுது. அவங்க எப்போல்லாம் அந்த இது எடுத்தாங்களோ, தாவேகான்ற கட்சி நம்முடைய வாக்குகளை பிரிக்குதுன்னு எப்போ அந்த சர்வே எடுத்தாங்களோ அன்றைக்கே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு இந்த கரூர் சம்பவத்தில் போட்டு சாத்தினோன்னா இவர் என்டிஏ கூட பேச்சுவார்த்தை நடத்தினார்னோன்னா ரொம்ப பயந்துட்டாங்க. ஏன்னா இவர் என்டிஏக்கு போயிட்டாருன்னா விஜய் அதோடு முடிஞ்சுது. விஜய் சொன்ன மாதிரி பிளாஸ்ட் ஆகிடும். அதனால் விஜயை போட்டு அடிக்கலாமா, அடித்தா அங்கே போயிட்டாருன்னா என்ன பண்ணுறது, அடிக்காமே இருக்க முடியாது, நம்ம கட்சியில் இவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு. இந்த நேரத்தில் தான் இதை பயன்படுத்திக்கிட்டு அட்ரா இதுதான் நேரம்னு சொல்லிட்டு காங்கிரஸ்லேருந்து எல்லாம் போட்டு சாத்துறாங்க. கட்சிக்குள்ளேயும் போட்டு சாத்துறாங்க. உட்கட்சி முதல்ல நடக்குது, வெளியில் இருந்தும் காங்கிரஸ் மற்ற கட்சிகள் அடிக்கிறாங்க. நேற்று கவர்னர் பிரச்சனை ஆச்சு இல்லை, தோழமை கட்சியில் யாராவது குரல் கொடுத்தாங்களா? திமுக ஆதரவா யாராவது பேசுனாங்களா? ஒருத்தர் பேசலை. பார்த்தீங்களா? கார் டயர் பஞ்சர் ஆனால் கூட ஆர்எஸ்எஸ் சதின்னு சொல்கிற திருமாவளவன் கூட நேற்று வாயை திறக்கலை. ஏன்? திமுக மேலே கோபம் இருக்குது. இந்த நேரத்தில் உனக்கு ஆதரவாக பேசினா நீ என்ன பண்ணுவேன்னு தெரியும், அதே 6 சீட்டு தான்வேன், அதனால் நாங்கள் இது பண்ணுறோன்ற அளவு கோபத்தில் இருக்காங்க. இதுதான் இன்றைக்கி பிரச்சனை. தாவேகா தடுமாறிக்கிட்டு இருக்கிறது திமுகவுக்கு லாபம்லாம் கிடையாது. அது தடுமாறி ஏதாவது நின்னா கூட அது பிரிக்கிற வாக்குகள் இவங்களுக்கு தான் அப்படின்றது அவங்க நல்லா தெரியும். அந்த பயம்தான் அவங்களுக்கு இப்போ வாட்டிக்கிட்டு இருக்குது போட்டு. திமுக கட்சியுடைய இந்த உள் பிரச்சனைகள் நடந்துட்டுருக்கு, நிறைய விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. அந்த கட்சிக்குள்ளே இப்போ என்ன நிலைமையில் இருப்பாங்க, என்ன மனநிலையில் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அதான் சொன்னேனே, அவங்க விஜயுடைய வாக்கு பிரிக்கிற அந்த பிரச்சனைனால பெரிய அளவில் மன உளைச்சல் இருக்காங்க. சென்னையிலேயே பெரிய அளவில் தொகுதிகள் அடிவாங்க. 16 தொகுதியுமே பிரச்சனை. இதில் யார் தப்பி பிழைக்கிறது? நம்ம தொகுதியில் நிற்கலாமா, சைதாப்பேட்டில் நின்னா ஜெயிப்போமா, கொளத்தூரில் நின்னா ஜெயிப்போமான்ற அளவுக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ விஜய் பிரிக்கிற வாக்குகள் ஒரு பக்கம், கூட்டணி கட்சிகள் நெருக்கடி ஒரு பக்கம், உள்கட்சி நெருக்கடிகள் பக்கம், இது எல்லாம் சேர்ந்து தான் வாட்டி வதைக்குது. இன்றைக்கி ஒரு அறிக்கை விட்டுருக்காருல்ல, கூட்டணி கட்சியில் இருக்கிறவர்கள் கூட நம்ம விரும்ப மாட்டார்கள் சிலர், அதை நான் கவனித்து கொண்டு தான் இருக்கிறேன், கூட்டணி பேச்சுவார்த்தைகள்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படி இப்படின்றாருல.